ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வழக்கம் போல் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் பண்ணியிருக்கேன். அது கூட கறியாக சாம்பார் அண்ட் சட்னி பண்ணியிருக்கேன். சாம்பார் வந்துட்டு லஞ்சுக்கும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஏன்னா என் பிள்ளைக்கு வந்து சாம்பார் 3 நேரம் வச்சு கொடுத்தாலும் நல்லா சாப்பிடும். அதனால் சாம்பார் வந்து லஞ்சுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். கூட சட்னியும். அப்புறமா மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு ரைஸ், மட்டை அரிசியில் பொங்கின ரைஸ் வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் அதுதான் யூஸ்வலாக வீட்டில் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கறிக்கு வந்துட்டு சவ் வச்சு ஒரு துவையல் மாதிரி பண்ணியிருக்கேன். சவ் தேங்காய், ஆனியன், கொஞ்சம் இது பூண்டு எல்லாம் போட்டு. ஆக்சுவலாக என் பிள்ளை இது நல்லா சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஆனியன் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக வெறும் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் வைக்கிறத விட ஆனியன் கூட சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு அது பிடிக்கும்.